இந்த 2 கல்யாணத்தையும் உடனே முடிச்சாகணும். அதுக்கு ஒரு வழிதான் இருக்கு. என்னது? நான் ஃபேக்டரி வேலையை விட்டு ரிட்டையர் ஆயிட்டேனா எல்லாம் சேர்த்து என் பழைய கடன் போக 40-50 கைக்கு வரும். என்னது? வேலையை விடுறீங்களா? வேண்டாங்க. நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை உங்க உத்தியோகம் தான். அதை விடுறது தற்கொலைக்கு சமங்க. அதுக்கப்புறம் நம்ம எதிர்காலத்தை நினைச்சு பார்க்கவே முடியாது. நமக்கு நீ என்ன எதிர்காலம் இருக்கு? நம்ம பிள்ளைங்க எதிர்காலம் தான் நம்ம எதிர்காலம். வர்ற பணத்துல பிள்ளைங்க கல்யாணத்தை முடிப்போம், மீதி பேங்க்ல போடுவோம். என் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வேலை கிடைக்காமல போயிடும். ஆனா இந்த ஃபேக்டரியில் கிடைக்கிற சம்பளமும் மரியாதையும் வேற எங்கேயும் கிடைக்காதுதான். என்னாலும் எப்படி சம்பாதிக்க முடியும்? அதுக்குள்ள பையனுக்கு ஏதாவது வேலை கிடைச்சிருச்சுன்னா என் பழு குறையும். அப்படியெல்லாம் கனவு காணாதீங்க. சம்பாதிக்க ஆரம்பிச்சா உங்க பையன் அதை கொண்டு வந்து உங்க கையில தந்துட மாட்டான். நீங்க வேலையை விட்டுட்டீங்கன்னா நம்ம 2 பேரும் நடு தெருவுல நிக்கணும். சம்பாதிக்காதனாலதான் உங்க அப்பாவை தாத்தான்னு கூப்பிட வேண்டிய பேரனும் பேத்தியும் கிழவான்னு கூப்பிடுறாங்க, தண்டுச்சோறுன்னு கிண்டல் பண்றாங்க. அந்த நிலைமை உங்களுக்கு வந்தா அதை நீங்க வேணா தாங்கிக்கலாம். என்னால தாங்கிக்கவே முடியாதுக்கு. அம்மாடி, டேய் ஜானகி, இங்க வா, உட்கார் உட்கார். இத பார், நீ தைரியமா இருக்கணும். நம்ம பிள்ளைங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் அவங்களை வாழ வைக்க வேண்டியது நம்ம கடமை. நாம நம்ம கடமை செய்வோம். அதுக்கு மேல ஆண்டவன் பார்த்துக்குவாரு. என்ன ரகுராம் இது? ஏன் இந்த பைத்தியக்காரத்தனம்? எதுக்காக வேலையை ராஜினாமா பண்ணணும்? வேற வழி தெரியல சார். என் பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கேன். அதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அதனாலதான். உன் நிலைமை எனக்கு புரியுது. இப்போ வேலையை ரிசைன் பண்ணா கூட உன்னுடைய ப்ராவிடென்ட் ஃபண்ட், கிராஜுவிட்டி, இந்த பேப்பர்ஸ் எல்லாம் ஹெட் ஆபீஸ்க்கு போய் கிளியர் ஆகி பணம் கையில வந்து சேர்றதுக்கு 6 மாசத்துக்கு மேல ஆகும். நீ ஒன்னு பண்ணு, நம்ம மேனேஜிங் டைரக்டர் ஹைதராபாத்ல தான் இருக்காரு, நேர போய் அவரை பாரு. நானும் போன் பண்ணி அவர் விஷயத்தை சொல்லிடுறேன். உனக்கு உடனடியா கையில பணம் கிடைக்கணும்னா இதை தவிர வேற வழியே இல்லை. ரொம்ப நன்றி சார். காரியம் நடந்தா சரி. மாச கடைசியில பணம் கேட்டா எப்படிரா? அம்சிக்கிற போறதுக்கு துட்டு இல்ல, ஹைதராபாத் போறதுக்கு பணம் கேக்குறிய? ஏதோ 100-200 அட்ஜஸ்ட் பண்ணி தரலாம்பா. ஆளுக்கு 500 ரூபாய் கொடுக்கலாமே. பரமசிவம் எப்படியாவது நீ. அவன் இல்லைன்னு சொல்லிட்டான், என்னால சொல்ல முடியல, அவ்வளவுதான். பாப்பா போலாம். மாச கடைசியில் 500 கொண்டா 1000 கொண்டா எங்க போறது? விஷயம் அவசரமா ஹைதராபாத் போனோம். ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட பணம் கேட்டு பார்த்தேன், ஒருத்தரும் இல்லைன்னு சொல்லிட்டான். எவன்டா கொடுப்பான்? இதுவரை கடனை கொடுத்து அந்த பிச்சைக்கு திருத்தினாரு. வீட்டுல ஏதாவது பொருள் இருந்தா அடமானம் பெட்டு. அடமானம் வைக்கிறதுக்கு இனிமே என்ன இருக்கு? அப்படி பாக்காதுடா. 25 సంవత్సరాల స్నేహంరా. உன் மக பிறக்கிறதுக்கு முன்னாடியே நீ దగ్గరికి వచ్చానరా. தௌர்பாகிடா తెలుసునా? சாரி டியர், வேற வழி தெரியல. கொஞ்ச நாளைக்கு மார்வாடி கடையில் ரெஸ்ட் எடு. டப்பு வஸ்தே உன்னை ரோட்டு கொண்டு வந்துடுறேன். இந்த வண்டிக்கு 1000 ரூபா தான் தர முடியும். சார் சார் மேல ஒரு 500 ரூபா போட்டு கொடுங்க சார். நல்ல வண்டி சார், ஆல் ஒரிஜினல் பார்ட் சார். எனக்கு கொஞ்சம் அவசரமா பணம் வேணும் சார். இந்த ஓட்ட வண்டிக்கு இதுக்கு மேல எவனும் தரமாட்டான். இஷ்டம் இருந்தா வாங்கிட்டு போ, இல்லைன்னா வேற இடம் பாரு. சரி கொடுங்க. இதுல ஒரு கையெழுத்து போடு. பாவி, என்னை விட்டு பிரிய மனம் இல்லாம உன் உயிரியை விட்டுட்டேடா. உனக்கு இருக்கிற 12 மாசம் கூட இந்த உலகத்துல யாருக்குமே இல்லடா. ஆத்மா சாந்தி அடையிட்டு. ஸ்கூட்டரையாவது வித்து பணம் வாங்கலான்னு பார்த்தேன். அதுவும் லாரி மோதி செத்து போயிடுச்சு. நானும் எல்லாரும் கிட்ட கேட்டு பார்த்துட்டேங்க. மாச கடைசி இல்ல, எல்லாரும் நம்ம மாதிரி தான். சார், நீங்க தப்பா நினைக்கலன்னா தயவு பண்ணி இதை வாங்கிக்கங்க. எனக்கு நிலைமை புரியுது. என்னை யாரோ ஒருத்தையும் நினைக்காம உங்க குடும்ப சுக துக்கங்கள்ல பங்கெடுத்துக்க வந்த ஒருத்தையும் நீங்க நினைச்சா இதை மறக்காம வாங்கிக்கங்க. பணம் வந்ததும் இதை உடனே மீட்டு கொடுத்துறமா? பரவாயில்லைங்க சார். இனிமே என்ன சார்னு கூப்பிடாதம்மா, மாமான்னு கூப்பிடு. சரிங்க மாமா.
சுமதி, ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா? என்ன? அப்பா வேலையை ராஜினாமா செய்ய போறாராம். ஏன் தெரியுமா? எல்லாம் ஏன் கல்யாணத்துக்கு தான். வாய முடி கழுத. வர்ற ப்ராவிடன்ட் ஃபண்ட் பண்ணல உன் கல்யாணத்தை மாத்திரம் பண்ணிட்டா அப்புறம் ஏன் கதை என்ன ஆகுது? அப்பா வேலையை ராஜினாமா செய்யறது எனக்காகத்தான். அப்பா நான் ஊருக்கு போயிடுறேன். ப்ராவிடன்ட் ஃபண்ட் பணம் தானே எனக்கு தானே. அந்த பணம் என் கல்யாணத்துக்கு தானேப்பா. ரகு, அதுல ஒரு பங்கு என் சேஃப்டிக்காக பேங்க்ல போட்டுருவேல்ல. இப்ப எதுக்குப்பா அதெல்லாம்? அப்பா பணம் எனக்கு தானேப்பா. இல்ல எனக்கு தானேப்பா. பணம் வந்ததும் ஒப்பனம் மறந்துடாத சொல்லிட்டேன். ஏய் கிழவா, இந்த வயசுல உனக்கு எதுக்கு பணம்? அப்பா பணம் எனக்கு தான் கொடுப்பாரு. இல்ல எனக்கு தான். இல்ல எனக்கு தான். அம்மா அம்மா அம்மா, ஏதாவது பேசுங்கம்மா. அம்மா அம்மா. தாத்தா, அப்பா போனதுல இருந்து அம்மா சில மாதிரி இருக்காங்க. பேச்சு மூச்சே இல்ல. எனக்கு என்னவோ பயமா இருக்கு. நீங்களாவது கொஞ்சம் ஆறுதல் சொல்லுங்க தாத்தா. உங்க அம்மா முகத்தை என்னால எப்படிமா பார்க்க முடியும்? காலையில இருந்து மகாலட்சுமி மாதிரி வீட்டை சுத்தி சுத்தி வருவா. யாருக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டு முகம் சுளிக்காம தருவா. இந்த நிலைமையில நான் அவளை பார்த்ததா என் நெஞ்சு வெடிச்சிடுப்பா. தாத்தா தாத்தா, பரமசிவம் வராரு. வரட்டும்பா. துக்கம் விசாரிக்க வர்றவங்க ஒவ்வொருத்தரும் முன்னாடி அழுது என் கண்ணீர் கூட வத்தி போச்சுப்பா. இல்ல தாத்தா, பரமசிவத்துக்கு அப்பா நிறைய கடன் பாக்கி கொடுக்கணும். இப்ப அதை பத்தி கேட்டா என்ன பண்றது? அப்பா சொத்தை மட்டும் அனுபவிக்கிறதுக்கு பிள்ளைகள் இல்லடா. சில சமயம் அப்பன் கடனையும் பிள்ளைகள் தான் தீக்கணும். அது அவங்க கடமை. என்ன விளையாடுறீங்களா? பைசா வருமானம் கிடையாது, நான் எப்படி கடனை கட்டுறது? இருப்பா, பேசுவோம். பரமசிவமே வந்துட்டான். வா பரமசிவம். உன் ஃப்ரெண்ட் இப்படி எல்லாரையும் அம்பான்னு விட்டுட்டு போயிட்டான்பா. எனக்கும் கவலையாத்தான் இருக்கு. பரமசிவம், உனக்கே நல்லா தெரியும் அவன் போனதுல இருந்து குடும்பத்தை எப்படி நடத்துறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கோம். இதை நீங்க சொல்லணுமா என்ன? அவன் இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்காகவே பாடுபட்டான், உங்களுக்காகவே உழைச்சான், உங்களுக்காகவே கடன் வாங்கினான். மற்றவங்க எல்லாம் பரவாயில்ல, 1000 500 தான் கடன் கொடுத்துருக்காங்க. எனக்கு எவ்வளவு கடன் பாக்கி தெரியுமா? வட்டியை சேர்க்காம அசல் மட்டும் 20,000 ரூபாய் நிக்குது. கார்த்திக்கு ஒரு வேலை கிடைச்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமா உங்க கடனை திருப்பி கொடுத்துறோம். ஆமா சார், எங்க பொசிஷன் இப்ப ரொம்ப வீக். தெரியும், நல்லாவே தெரியும். அதனாலதான் நான் ஒரு முடிவோட வந்திருக்கேன். நான் ரகுராமனுக்கு கடன் கொடுத்தேன்னா அது அவன் மேல உள்ள பிரியத்தினாலதான். அவன் பையன் அந்த கடனை திருப்பி தர போறாங்கிற எண்ணத்துல நான் அதை கொடுக்கல. இப்போ அவனே போயிட்டான். நான் கொடுத்த கடன் அவனோட பெருசு இல்ல. நீங்க யாரும் திருப்பி தர வேண்டாம். அப்பா பரமசிவம், நீ கடவுளுக்கே சமானம்பா. உன்ன மாதிரி ஒரு மனுஷன் இந்த உலகத்திலேயே பார்க்க முடியாது. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். இந்த குடும்பமே உனக்கு கடமைப்பட்டிருக்குப்பா. என்னையா அது? பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு. ரகு எனக்கு உயிர் நண்பங்க. எனக்கு வேலை வாங்கி கொடுத்தது, வேலை கத்து கொடுத்தது எல்லாமே அவன் தாங்க. அவனுக்கு கடன் கொடுக்கிற அளவுக்கு நான் சம்பாதிச்சிருக்கேன்னா அதுக்கும் அவன் தாங்க காரணம். எங்க வீட்டுல எல்லாரும் சம்பாதிக்கிறதுனால என் செலவுக்கோ மிச்சம் உள்ள பணத்தை அப்பப்போ அவனுக்கு கொடுத்துட்டு வந்தேங்க. ஐயா, உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா ஒரு சின்ன விண்ணப்பம். அந்த ரகுவோட போட்டோவை என்கிட்ட கொடுத்துருங்க. அந்த தெய்வத்தை எங்க யூனியன் ஆபீஸ்ல வச்சு கும்பிடணும்னு ஆசையா இருக்குங்க. அம்மா ஜானகி,
நண்பனை இழந்ததே என்னால தாங்கிக்க முடியல. ஒரு நல்ல புருஷன் இழந்ததை நீ எப்படிமா தாங்கிக்க போற? ரகுராம எப்போ உன்னை பத்தியாம கவலைப்படுவான்? கல்யாணத்துக்கு அப்புறம் அவ போட்டிருந்த நகையெல்லாம் அடகு வச்சுட்டேன். அவளுக்குன்னு ஒரு பொட்டு தங்கம் கூட வாங்க முடியலன்னு எவ்வளவு வருத்தப்பட்டான் தெரியுமா? பொண்ணு வாங்கி போட முடியலனாலும் பரவாயில்லம்மா, உன்னோட பூவையும் போட்டு அழைச்சிட்டு வேண்டாம் வேண்டாம், அவளை தடுக்காதீங்க. அவ அழட்டும், நல்லா அழட்டும். அந்த பத்தினி நெஞ்சில எரியிற தீய அணைக்கிற சக்தி அவ கண்ணீருக்கு மட்டும்தான் உண்டு. அவளை அழவிடுங்க, அவளை அழவிடுங்க.